ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1968வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 11ஆம் பத்தின் முதல் திருமொழியை நிறைவு செய்து இன்று 2ஆம் திருமொழிக்குள் நுழைய இருக்கிறோம். குன்றம் எடுத்து என்று தொடங்கும் முதல் பாசுரத்தை கொண்டது இந்த திருமொழி. அதனால் இதை குன்றமெடுத்து திருமொழி என்றும் சொல்லுவது வழக்கம். அது பற்றிய 2ஆம் திருமொழி பற்றிய ஒரு சிறு முன்னுரையை இன்றைக்கு நாம் அனுபவிக்கலாம். 11ஆம் பத்தின் 2ஆம் திருமொழியும் தலைவி சொல்லாகவே செல்கிறது. தலைவிக்கு பிரிவு துன்பம் அதிகமாகி அன்றில் பறவை, தென்றல் முதலிய பொருள்கள் கூட பகையாகி துன்புறுத்துவதை பண்ணி உரைப்பது இந்த திருமொழி. சென்ற திருமொழியில் நான் என்ன செய்வேன் என்று வருந்திய போதும் துன்பம் தரக்கூடிய பொருள்கள் தங்களுடைய செயல்களை மிகுதியாக செய்ய தொடங்கின. காப்போன் கைவிட்டு விட்டான், அவனது ஏவலர்களும் துன்பம் கொடுக்கின்றனர். எனக்கு வேண்டுவதை நானே முயற்சி செய்து சாதித்து கொள்ள வேண்டுவதாயிருக்கிறது. என்னை இனி காப்பவர் யாராவது இருக்கிறார்களா என்கிறாள் தலைவி. சென்ற திருமொழியிலே சில பகைகளுக்கு அஞ்சி அவனது திருத்துழாயின் வாசத்தை ஆசைப்பட்டிருந்தாள் பரகால நாயகி. அதனையே காரணமாக கொண்டு பின்னர் அன்றில் பறவை முதலியனவும் நலிய பொறுக்க மாட்டாமல் தானே அவனை சென்று அடைய முயலுகைக்கு முற்படுகிறாள். அப்படி தன் பெண்மைக்கே உண்டான முறைமைகளை மீறி அவனை சென்றடைந்து தூய்மையான பூக்களையும் நீரையும் கொண்டு தொழுதேத்தினால் அவனை கண்களாலே கண்டு மகிழ்ச்சியடைய பெறலாமோ என்று கூறுகிறாள் பரகால நாயகி இந்த திருமொழியிலே. திருமங்கையாழ்வார் அவரேதான் நாயகி பாவனையில் பேசுகிறார். ஆழ்வார்கள் பெண் பாவனையிலே பேசிய பாசுரங்கள் நிறைய இருக்கின்றன. திருமங்கையாழ்வார், நம்மாழ்வார் முதலான ஆழ்வார்கள் எல்லாம் அம்மாதிரி பேசியிருக்கிறார்கள். பெண் பாவனை என்று வரும்போது 3 பாவனைகளிலே அதனை பிரிக்கலாம். நாயகி பாவம், நாயகியின் தாய் பாவம், நாயகியின் தோழி பாவம். பரகாலன், திருமங்கையாழ்வார்தான் பரகாலன். பரகாலன் அவரே நாயகி. பரகால நாயகியாக இருந்து எம்பெருமானை வேண்டி எம்பெருமான் தன்னோடு சேர வேண்டும், தான் எம்பெருமானுடன் சேர வேண்டும் என்று பாடி பேசி விரும்பி அது நடக்காத போது பிரிவாற்றாமையாலே வருந்தி பாடிய பாடல்கள் தலைவி பாசுரங்கள். தலைவியின் நிலையை சொல்லக்கூடிய தலைவியின் தோழி, அவை தோழி பாசுரங்கள் எல்லாம். தலைவியின் அந்த நாயகியுடைய தாய், அவள் தன் பெண்ணின் நிலைமை கண்டு பொறுக்க மாட்டாமல் பாடுகிற பாடல்கள் தாய்ப்பாசுரங்கள். தாய் எம்பெருமானை வேண்டி பாடிய பாசுரங்கள் பலவற்றை நாம் பார்த்திருக்கிறோம். அவளுடைய நிலையை சொல்லி சொல்லி விதந்தோதி வருந்துகின்ற பாசுரங்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். அம்மாதிரி தாய்ப்பாசுரம் ஒரு சிறப்பான ஒரு நிலைமையை உடையது. நாயகியோ ஒரு ஆழ்வார்களெல்லாம் ஆண்டாள் நாச்சியாரை தவிர அனைவருமே ஆண்கள். ஆனால் அவர்கள் பெண் பாவனை கொண்டு பாடிய பாடல்கள் மிகவும் பிரசித்தமானவை. எப்படியாவது எம்பெருமானை அடைய வேண்டும். அதாவது வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஒரு இது உண்டு. தலைவன் எம்பெருமான் தான் ஒரே ஆண்மகன், மற்ற அனைவருமே பெண்கள். நாம் அனைவரும் அவனை அடைய வேண்டும் என்பதுதான் அந்த சுருக்கமாக சொல்லுகிறேன். இதனுடைய உள்ளுரை பொருள் நிறைய இருக்கிறது. அது பற்றி வேண்டுவோர் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எடுத்து படித்தால் தெரிந்து கொள்ளலாம். அதை பற்றியெல்லாம் நாம் இன்று பேசப்போவதில்லை. ஆனால் நான் இறைவனை அடைய வேண்டும், இறைவன் திருவடிகளில் சேர வேண்டும். அப்படிங்கும்போது அந்த பெண் பாவனையிலே இருக்கும்போது பெண்ணான என்னை ஏற்றுக்கொள் என்று பாடுகிறார் ஆழ்வார். அந்த நாயகி பரகால நாயகி பாவனையிலே அப்படி
செய்யும்போது அவளுக்கு பிரிவாற்றாமை வருகிறது. கண்ணன் வருகிறான், எம்பெருமான் வருகிறான், இவளோடு கலக்கிறான், சில நேரங்களில் இருந்துவிட்டு போகிறான். அதற்கு பிறகு அந்த பிரிவினை இவளால் தாங்க முடியவில்லை. அந்த சமயத்தில் மக்களுக்கெல்லாம் நல்லதாக இருக்கக்கூடிய தென்றல் காற்று, கடல் ஓசை முதலியனவும் கூட இவளுக்கு துன்பம் தருகிறது. கடல் ஓசையை கேட்டால் இவள் வருந்துகிறாள். அன்றில் பறவை இவனை நலியச் செய்கிறது. நிலா நிலா அனைவருக்குமே பிடிக்கும் அல்லவா? அந்த நிலா ஒளி நிலா இவளுக்கு துன்பம் தருகிறது. அப்படியாக பிரிவாற்றாமையிலே பாடக்கூடிய பாடல்கள் எம்பெருமானுடைய சிறப்பை சொல்லி இவளுடைய நலிவினை, இவளுடைய துன்பத்தை சொல்லி அமைந்திருக்கின்றன. அந்த அளவிலே இந்த திருமொழியின் அனைத்து பாடல்களும் நாயகி பாவனையிலே அமைந்திருக்கின்றன. அற்புதமான பாடல்கள், அனுபவிக்கலாம். வாருங்கள், நாளை முதல் பாசுரங்களை அனுபவிக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்ட முக்கிய அடியார் சீயம் கலிகன்றி பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, உரைப்பெருமன்னர், பரம காருணிகர், ராமாயண பெருக்கர், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.